வேதத்தில் அநேகர் தேவன் மேல் விசுவாசத்தை வைத்ததை நாம் பார்க்கிறோம். 100க்கு அதிபதியுடைய விசுவாசத்தை பார்க்கிறோம். 12 வருஷம் உள்ள பெரும்பாடுடைய ஸ்திரீயுடைய விசுவாசத்தை பார்க்கிறோம். வேதத்தில் ஒவ்வொருடைய விசுவாசமும் வித்தியாசமாய் இருந்திருக்கிறார். உண்மை உள்ளவன் என்று சொல்லி ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறீர்கள். ஆகவே இன்றைக்கு நான் அவருடைய அழைப்பில் நிலைத்திருக்கிறேனா என்பதை சிந்தித்து பாருங்கள். பிரியமானவர்களே, அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் நீங்கள் உறுதிப்படுத்திக் கொண்டால் நீங்கள் ஒரு காலமும் இடர்வதில்லை என்பதை நாம் அறிந்து கொள்வோம். ஆண்டுடைய அழைப்பில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியத்தை தேவன் உங்களுக்கு தந்திருக்கிறார். அவருடைய அழைப்பிலே நிலைத்திருங்கள். இன்றைக்கும் இந்த காலை வேளையிலும் 5 விஷயத்தை நாம் பார்த்தோம். 1, அவருடைய அன்பில் நிலைத்திருத்தல். 2வது, விசுவாசத்தில் நிலைத்திருத்தல். 3வது, கற்றுக்கொண்ட காரியத்தில் நிலைத்திருத்தல். 4வது, அபிஷேகத்தில் நிலைத்திருத்தல். 5வது, அழைப்பில் நிலைத்திருத்தல். இந்த காலை வேளையிலும் நான் அவருக்குள் நிலைத்திருக்கிறேனா என்பதை நாம் சிந்தித்து நம்மை அர்ப்பணிப்போம், ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் நீர் எங்களோடு பேசின இந்த வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஆதியில் இருந்த கிரியை எங்களுக்கு மறுபடியும் உண்டாவதாக. அன்பில் நிலைத்திருக்க, விசுவாசத்தில் நிலைத்திருக்க, அபிஷேகத்தில் நிலைத்திருக்க, கற்றுக்கொண்டவைகளில் நிலைத்திருக்க, அழைப்பில் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்தருளும். இந்த வார்த்தையின்படியே நாங்கள் வாழ்ந்து ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்க, உமக்கென்று மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாய், உமக்கு பிதாவை மகிமைப்படுத்துகிறவர்களாய், உமக்கு சீஷர்களாய் நாங்கள் இருந்து உம்மை பின்பற்றுகிறவர்களாய், நாங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை பெற்றுக் கொள்வதற்கு உம்மை நிலைத்திருக்கிற ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தாரும். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதித்து இந்த வாரம் முழுவதும் நடத்தியருளும். ஒவ்வொரு நாளும் உடைய கரமிருந்து நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தையின்படி வாழ்வதற்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். அவருடைய அன்பில், அவருடைய விசுவாசத்தில், அவருடைய அழைப்பில், அவருடைய கற்றுக்கொண்ட காரியத்தில், அபிஷேகத்தில் நிலைத்திருப்போம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.